ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.12 பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் த கான்ஃபிகரேஷன் as shown in the figure. Calculate the equivalent resistance between the points A and B அப்படின்றத calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயக்ராமை அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா பாயிண்ட் ஏவும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் இருக்கிற ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் இந்த மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுன்னா இது சீரீஸாக பேரலா அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் டயக்ராமை அப்சர்வ் பண்ணுவேங்க. நம்மளுக்கு இந்த டயக்ராம்லேருந்து கிடைக்கிற அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஆல் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல். கொடுத்துருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஜங்ஷன் சிலையும் ஜங்ஷன் டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5 ஓம்னு இருக்குது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜங்ஷன் பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கில் ஃப்ளோ ஆகிற எல்லா கரண்ட்டுமே எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்க போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அட் சி அண்ட் டி ஆர் ஈக்குவல் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் சிலையும் ஜங்ஷன் டிலையும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை 0ன்னு இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0ன்னு கன்சிடர் பண்ணதுனால கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம் ரெசிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவல் வேல்யூவில் இருக்கிறதுனால 4 ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் சேமாக தான் இருக்க போகுது இந்த கேஸில். அதனால ஜங்ஷன் சிலையும் ஜங்ஷன் டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. ஏன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அட் த ஜங்ஷன். ஓகே, ஸோ இப்போ நடுவில் இருக்கிற அந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. அப்போது நம்மளோட சம்மில் இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட் யார்? அந்த மீதி கொடுத்துருக்கிற 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போது அந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை ரீடிசைன் பண்ணுங்கள். சர்க்யூட்டை ரீடிசைன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் க்ளீனாக புரியும். ஜங்ஷன் ஏ வழியாக எவ்வளோ கரண்ட் வந்திருக்கோ அதுதான் சி வழியாக வெளியே போயிருக்கும். அதே மாதிரி தான் ஜங்ஷன் டி வழியாக எவ்வளோ கரண்ட் வந்திருக்கோ அதுதான் வந்து ஜங்ஷன் டியிலேருந்து வெளியே போயிருக்கும். அப்போது சர்க்யூட்டை நம்ம கொஞ்சம் ரீடிசைன் பண்ணால் நம்மளுக்கு இந்த சர்க்யூட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரீடிசைன் ஆகிடுச்சு. இப்போது இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் ஏ. இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் ஏலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சி. அப்போ அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பி. அடுத்த பாயிண்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டி. இதை நீங்கள் எப்படி வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் பியிலேருந்து எடுத்தாலும் இது சேமாக தான் இருக்க போகுது. நம்மளுக்கு 4 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் தெரியும். 1 ஓம் 1 ஓம் 1 ஓம் 1 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 4 ரெசிஸ்டன்ஸோடைய கான்ஃபிகரேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட பார்ட் எப்படின்னா இதை பார்ட் 1ன்னு பிரிச்சுக்கிறோம், இதை பார்ட் 2ன்னு பிரிச்சுக்கிறோம். இப்போது நம்மளுக்கு க்ளீனாகவே தெரியுது இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்க எப்படி இருக்குன்னா ஏக்கும்
சிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் பேரலல் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சிக்கும் நடுவில் இருக்கிற அந்த 2 ரெசிஸ்டருமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேரலல். இப்போது இந்த 2 பேரலல் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 1/Rp is equal to 1/R1 + 1/R2. இப்போது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூமே தெரியும். 1/1 R2வும் 1. அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/1. அப்போது 1/Rpயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2/1 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அப்போது ஆர்பியோட வேல்யூ எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் 2/1ன்னு இருந்திருக்கும். அப்போது ஆர்பியோட வேல்யூ எப்படி இருந்திருக்கு? 1/2 ஓம் அப்படின்னு இருந்திருக்கு. இப்போது இதே கேஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் பி அண்ட் டி. இப்போது பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரெசிஸ்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பேரலல் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. அப்போது ஆஸ் யூஷுவல் பேரலல் கான்ஃபிகரேஷனில் இருந்தால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/Rp is equal to 1/R1 + 1/R2. ஸோ ஒன்ஸ் அகெயின் என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1/1 + 1/1 is equal to 2/1. இப்போ 1/Rpயோட வேல்யூ 2/1னா அப்போ ஆர்பியோட வேல்யூ ரெசிப்ரோக்கலாக தானே இருக்கும். அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 1/2 அப்படின்ற வேல்யூவில் இருக்குது. இப்போது நம்மளுக்கு இந்த 2 பேரலல் கான்ஃபிகரேஷனையும் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ரெசிஸ்டரை ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கோம். அடுத்த 2 ரெசிஸ்டரை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸாக மாற்றிருக்கோம். இப்போது இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஓம் இருக்குது. இதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஓம். இப்போது பாருங்கள் இந்த ஏக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் கான்ஃபிகரேஷனுக்கு மாறி இருக்குது. இப்போது சீரீஸ் கான்ஃபிகரேஷனில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஸோ R1 + R2 2 ரெசிஸ்டன்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். அப்போது 1/2 + 1/2 ஆட் பண்ண எவ்வளோ வருது? 2/2 = 1 ஓம் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் அகெயின் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கிற டயக்ராமில் இருக்கிற கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ ஈக்குவலண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது தான் கொஷின். இப்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த சம்மை சால்வ் பண்ணாதீங்க. எடுத்த உடனே டயக்ராமை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி பார்க்கறதுல என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு 4 ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது 4 ரெசிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக இருக்குன்னா இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்ஸும் எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருந்திருக்க போகுது அப்படின்லாம். ஸோ கரண்ட் ஈக்குவலாக இருக்குன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல 0வாக இருக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். எந்த இடத்துல 0வாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் 0வாக இருக்கும். இதுதான் நம்ம கிர்ச்சாஃபோட கரண்ட் ரூலில் கூட படிச்சிருப்போம். கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன் அப்படின்ட்டு. அப்போது ஒரு ஜங்ஷன் வழியாக எவ்வளோ கரண்ட் உள்ளே வந்திருக்கோ அவ்வளோ கரண்ட் தான் வெளியவும் போகுது. அதனால் இந்த இடத்துல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0 ஆகிறதுனால அந்த 5 ஓம் ரெசிஸ்டர் வழியாக என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகாது. அதனால் இந்த 5 ஓம் ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சர்க்கியூட்லேருந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இப்போது சர்க்கியூட்டை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணுறோம். ரீடிசைன் பண்ணால் நம்மளுக்கு இந்த 2 ரெசிஸ்டர் பேரலல்லையும் அடுத்த 2 ரெசிஸ்டர் பேரலல்லையும் கிடச்சிருக்கு. பட் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறது தான். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பேரலில் இருக்கிறதுலோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அதோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு ஆர்பியோட வேல்யூ 1/2 ஓம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணால் அதோட வேல்யூவும் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2. இப்போது சர்க்கியூட் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் 2 ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டன்ஸுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் இருக்குது. இப்போ இது சீரீஸில் இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள். 2 ரெசிஸ்டன்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ இங்கே கிடச்சிரும்.
இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஈவன் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டயக்ராம் அப்சர்வ் பண்ணுங்கள், 4 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துடலாம். அந்த ஜங்ஷனில் ஃப்ளோ ஆகிற ரெசிஸ்டன்ஸோட கரண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும், 0ன்னு இருக்குன்ற கன்க்ளூஷனுக்கு வரலாம். இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட்ஸ் டாபிக்ஸோட ஹெல்ப் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட நான் அதை சரி பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.